ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுஷ் ரெசிபீஸ். நான் உங்கள் தனுஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம இளநீர் பாயசம் செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லெஸ் டைமில் செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா பாடி கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கும். இது எப்படி சில வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடையில் 6 லிட்டர் பால் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அந்தளவுக்கு நான் எடுத்து வச்சிங்கன்னா, நான் ஒரு இளநீர் வாங்கிட்டு வந்தேன்னா நான் 6 லிட்டர் பால் எடுத்து வச்சிக்கினேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 to 20 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். இப்போ அதை ஓரமாக வச்சுட்டு நம்ம வாங்கின அந்த அந்த தேங்காய் வந்து நம்ம தனியாக ஸ்பூனில் எடுத்துக்கலாம். ஸ்பூனில் எடுத்து அதை ஓரமாக தட்டில் வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த இளநீரை வந்து ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நம்ம பீஸாக கட் பண்ணி வைக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பால் கொஞ்சம் கொதிச்சிருக்கும், அதில் மில்க் மேடு கொஞ்சம் ஊற்றுங்க. அது வந்து டேஸ்ட்டுக்கும் ஃப்ளேவருக்கும் ஊற்றுது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பவுலில் கோகோனட் கொஞ்சம் திருவி வச்சுருப்போம். அந்த கோகோனட்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் 6 லிட்ரு இளநீர் ஊற்றிக்கணும். நான் வாங்கின அந்த இளநீர் அந்த டம்ளர்லேருந்து 6 லிட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் முந்திரி 4-5 போட்டுக்கலாம். அதில் இப்போ போட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம துண்டுனா நறுக்கி வச்சதை அதுலேயும் கொஞ்சம் 6 டம்ளர் அதில் இளநீர் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோம். அதை ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஊற்றிக்கலாம். பார்த்தது பார்த்திங்கன்னா நம்ம கோகோனட் திரி வச்ச மில்க் ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனில் ஆற வச்ச பால் அதில் ஊற்றிக்கலாம். நம்ம துண்டுற நறுக்கி வச்ச தேங்காய் அதில் போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபைனலி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு டம்ளரில் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.